Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 7th to 9th December, 9th March 2026. First article relate to the International Year for Women on Farmers, Farming. So, yesterday is Women's Day. அதனால இந்த வருஷத்துக்கான தீம் வந்து இன்டர்நேஷனல் உமன் ஆன் ஃபார்மிங், தட் இஸ் ஃபார்மர்ஸ் கேட்டகரி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we need to discuss feminization of agriculture. ஸோ இந்தியாவில் வந்து அதிகமான அக்ரிகல்ச்சர் ரூரல் உமன்ஸ் என்கேஜிங் இன் அக்ரிகல்ச்சரல் ஜாப்ஸ். அது என்ன பர்பஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அக்கார்டிங் டு தி PLFS Periodic Labor Force Survey 2023-24 டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 76.9% உமன், ரூரல் உமன் engaging in agricultural work. 1/3 of the Indian, 1/3, that is 33% of Indian agricultural workforceல பெண்கள் இருக்காங்க அப்படின்றது. இதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா மேல் பாப்புலேஷன் மைக்ரேஷன், மேல் வந்து மைக்ரேட் ஆகுறது மெயின் ரீசன் ஃபார் ஜாப். அப்புறம் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், பொருளாதார ரீதியாக குடும்பங்கள் பாதிக்கப்படுறதுனால பெண்கள் ஆர் ஃபோர்ஸ்ட் டு கோ ஃபார் agricultural work. And then mechanization of agriculture. So mechanization of agriculture which helps the like இங்க men வந்து தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல they will migrate to other jobs or else they will go for other jobs. ஏன்னா இதுல மெக்கனைசேஷன் இருக்கிறதுனால பெண்களே இதை பண்ண முடியும் அப்படின்றதுனால women's are forced to work. Forced-னா automatically they will enroll in this work progress. So limited mobility, பெண்களுக்கு வந்து வேற ஜாப் இல்லைன்னா வேற வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா வேற ஊருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ மைக்ரேஷன்ஸ் இருக்காது. இதெல்லாமே ரீசன்ஸா சொல்லப்படுது. சேலஞ்சஸ் இந்திய அக்ரிகல்ச்சரல், என்னதான் அவங்க வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப் வந்து கிடையாது. அப்போ இன்கம் யாருக்கு போகும், அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் யாருக்கு அப்படின்னா மேல் பார்ட்னருக்கு தான் போகும். ஸோ லேண்ட் ஓனர்ஷிப் வந்து கிடையாது. இல்லை அப்புறம் லேக் ஆஃப் ஃபார்மல் ரெகக்னைசேஷன் கிடையாது. ஸோ லேண்ட் ஓனர்ஷிப் இல்லை அப்படின்றப்போ they won't get any loan access, எல்லாமே இருக்காது. லோன் ஆக்சஸ் இருக்காது. இந்த ஃபினான்ஷியல் கிரெடிபிலிட்டியும் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் இருப்பாங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம். லேக் ஆஃப் ஆக்சஸ் டு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட், நான் ஏற்கனவே சொல்லேன். டுவல் ஒர்க் பர்டன், ஸோ தே நீட் டு ஒர்க் இன் ஹோம். வீட்டில் உள்ளவங்கள பார்க்கணும், வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், லைக் குக்கிங் பண்ணணும். அதுக்கு மேலே அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜாபும் அவங்க பார்க்கணும். மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி, they will lose nutrition due to this workforce. அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல இந்தியாவை பொறுத்தவரை we having target of having and லைக் எல்லாருக்குமே உணவு கொடுக்கறது, அந்த இதுல டிமாண்ட் வந்து அதிகமாக இன்னும் அதிகமா பெண்கள் வந்து என்கேஜ் ஆகுறாங்க. இதெல்லாமே சேலஞ்சஸா சொல்லப்படுது. ஸோ வே ஹெட்ல யூ கேன் ரைட் பெண்களை வந்து இதுக்கு, ஸோ எவ்வளவு பெண்கள் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஃபார்ம் டேட்டா, ஒரு ப்ராப்பரான டேட்டா வந்து எடுக்கணும். அதன் மூலமா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணப்படலாம். டேக்கிங் டேட்டா சென்சஸ் கேட்டகரியில் கரெக்டாக எடுக்கணும். அவங்களுக்கான ஓனர்ஷிப் லேண்ட் ரைட்ஸை வாங்கி கொடுக்கறது. இப்போ நம்ம ஸ்மார்ட் கார்டில் எல்லாமே குடும்ப தலைவர் பேர் கிடையாது, குடும்ப தலைவி பேர். அப்புறம் 1000 rupees, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரிங்காக கொண்டு வரும். சப்சிடிஸ், ஃபெர்டிலைசர் சப்சிடி, இதெல்லாமே அவங்க பேருக்கு கொண்டு வரலாம். ஃபுட் சேஃப்டி, நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறத உறுதிப்படுத்தலாம். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மிங் டயட்ரி பேட்டர்ன்ஸ், அவங்களோட ஃபுட் பழக்க வழக்கங்களை மாற்றுறது, கரெக்டான நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்யுது. ஸோ அதன் மூலமா அவங்களோட என்கேஜ்மெண்ட்டே வந்து ப்ராஃபிட்டபிளா மாற்ற முடியும் அப்படின்றத இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட். வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட்ல ஆயில் அண்ட் கேஸ் தவிர மற்ற செக்டாரும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு, நம்ம ஆயில் அண்ட் கேஸ் ரேட் ஏறும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மற்ற செக்டார் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது. வெஸ்ட் ஏஷியா ரீஜன் எடுத்தீங்கன்னா மெயினா பாதிக்கப்படக்கூடிய, ஸோ போர்னால பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் ஜிசிசி கண்ட்ரிஸ், பஹ்ரைன், குவைத், ஒமன், கத்தார், சவுதி அரேபியா அண்ட் UAE. அதர் ரீஜனல் ஈரான், ஈராக், ஜோர்தான், லெபனான், சிரியா, யமன், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதுல வருது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆகும்போது
Oil and gas. Yes, it's affecting. கிட்டத்தட்ட 20% of the global energy needs the Strait of Hormuz வழியாக தான் போகுது. அது மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 55% இந்தியாவோட ஆயில் நீட், அது மாதிரி 50% ஆஃப் எல்என்ஜி நேச்சுரல் கேஸ் வந்து இங்கேருந்து தான் வருது நமக்கு. கத்தார் இஸ் அ மேஜர் இம்போர்ட்டர் இன் அவர் கண்ட்ரி எல்என்ஜி கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பாதிக்கப்படுது. அட் த சேம் டைம் வி ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பை டைமண்ட் இண்டஸ்ட்ரி, ஜுவல்ஸ். 40% நம்ம வந்து ரஃப் டைமண்ட்ஸ் வந்து வெஸ்ட் ஏஷியாலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அது வந்து இப்போ பாதிக்கப்படும். ஸோ சூரத், குஜராத் ஏரியா, மகாராஷ்டிரா ஏரியாவில் டைமண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க அந்த லேபர்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது. ரஃப் டைமண்ட்ஸ் அங்கேருந்து வரணும். அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு we need of limestone as well as gypsum. So we are importing from West Asia. There is 68.5%. அது மாதிரி ஜிப்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 62.1% we are importing from outside. So கன்ஸ்ட்ரக்ஷனும் பாதிக்கப்படும். அது மாதிரி ஐடி இம்போர்ட் 65.8% of sulfur. அப்புறம் ஃப்ரம் த வெஸ்ட் ஏஷியா யூஸ் டு ப்ரொடியூஸ் சல்ஃபூரிக் ஆசிட். அப்புறம் யூரியா ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது ஃபெர்டிலைசர். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு ப்ராப்ளம். அது மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நான் ரீசெண்டாக உங்களுக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன், அதை படிச்சுக்கோங்க, அந்த மேப் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆப்ரேஷன் சன்கல்ப் லான்ச் ஃபார் ஷிப்புக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக சேஃப்டி பேசேஜஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்பிஜி நிறுவனங்கள், எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் எவ்வளோ முடியுமோ அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து எந்த தடையுமின்றி கிடைக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க ஒர்க் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. So under the Essential Commodities Act. Essential Commodities Act is important. Commodities Act of 1955. So it was launched during 1955. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு we are shortage of food packets. So low food production in India. அதனால நிறைய பதுக்கல் இருந்துச்சு. அந்த பதுக்கலை தடுக்கிறதுக்காக we are importing நிறைய வந்து இம்போர்ட் பண்ணோம். அது பப்ளிக் லா 480. ஸோ அமெரிக்காவோட ஃபுட் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக பதுக்கப்படுறது தடுக்கிறதுக்காக பிளாக் மார்க்கெட்டிங், எசென்ஷியல் குட்ஸை வந்து ஹோர்டிங்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தடுக்கிறது, கள்ளக்கடத்தல் பண்ணுறது, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். விச் இஸ் எசென்ஷியல் வில் பி லிஸ்டட் அண்டர் திஸ் செக்ஷன் 2A ஆஃப் திஸ் ஆக்ட். இதில் எதெல்லாம் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோ அது எந்த காரணத்தை கொண்டு ஹோர்டிங் பண்ணக்கூடாது, ஸ்டாக்கிங் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருளை ஆட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஆட் திஸ். இதில் வரக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து ஆட் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா விலைவாசி உயர்றதை தடுக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க வந்து சேமித்து வைக்கக்கூடாது. ஸோ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் லீகல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்ஷன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி இந்த லிஸ்ட்டை ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்ணாமோ ரிமூவ் பண்ணுவாங்க. 2020 கோவிட் டைம் பீரியட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிமூவ் தி ஆனியன், பொட்டேட்டோ, பல்சஸ், சீரல்ஸ், எடிபிள் ஆயில்ஸ் அண்டர் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் தவிர அப்படின்னா ஒரு பெரிய நமக்கு தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அதை போடுவாங்க. மற்றபடி இது எல்லாமே இப்போ வெளியேற்றிட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா யாரும் ஆனியனை வந்து ஸ்டாக் வைக்கல. அதனால மார்க்கெட்ல என்ன ஆகுதுன்னா சீப்பான ரேட்ல வருது. ஸோ அதுக்கான கோல்டு ஸ்டோரேஜ் ப்ராசஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால ₹1-2 உங்களுக்கு கிலோ கணக்கில் கிடைக்கும். ஸோ அது வந்து தடுக்கிறதுக்காக கோல்டு ஸ்டோரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக ஆனியன், பொட்டேட்டோ, டொமேட்டோ ஆப்ரேஷன் கிரீன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க. ஆப்ரேஷன் கிரீன் ஓல்டஸ்ட் கோவிடுக்கு முன்னாடி பட்ஜெட்ஸ்ல வந்தது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆஃப் டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ வந்து அதிகப்படுத்துறது.
அதன் மூலமா அதை வந்து பாதுகாக்கிறது. அப்படி பாதுகாக்கிற மூலமா நம்ம விலை அதிகமாகிற டைம்ல அதை வெளியில கொண்டு வர முடியும். கம்மியான ரேட்ல இருக்கும்போது சேவ் பண்ணி வைக்க முடியும். அதான் அதோட இது. ஆனால் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருந்ததுனால இட் வாஸ் லிஸ்டட் அண்டர் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். அப்போ இதை யாரும் சேமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் கோடவுன்ஸ் எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, கோல்டு ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது. அதனால கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இதை வந்து அன்லிஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அன்லிஸ்ட் பண்ணாங்க. எப்போ எமர்ஜென்சி வருதோ அப்போ அதில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? தென் இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டாக் லிமிட் வந்து எவ்வளோ வச்சிருக்கலாம் அப்படின்றது. இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஸ்டாக்லேயே வைக்கக்கூடாது, ஒரு லிமிட்டுக்கு மேலே வைக்கக்கூடாது. வச்சிருந்தாங்கன்னா இட்ஸ் அன் அஃபென்ஸ். தே கேன் பி அரெஸ்டட் அண்ட் ஃபைன்ஸ் வில் பி இம்போஸ்ட். பதுக்கல் அப்படின்ற பேரில். ஸோ இதில் வந்து ஸ்டாக் லிமிட்டை சொல்றது, எவ்வளோ வச்சிருக்கலாம் அப்படின்ற லிமிட்டை சொல்றது கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லிஸ்டிங் பண்ணுவாங்க. பெரிஷபிள், நான் பெரிஷபிள் குட்ஸ். அப்புறம் செக்ஷன் 3 and 5 and 5 class, 5th classes were used to petrol. the LPG வந்து இப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல எல்லாருக்கும் விநியோகம் பண்றது ஆர்டர் கொடுத்தது. இந்த ஆர்டர் வந்ததுக்கான ரீசன் எல்பிஜி தட்டுப்பாடு. அது வந்து எல்லாரும் கிடைக்கிற மாதிரி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை we are importing 60% of the LPG from outside Gulf countries, சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள்ல இருந்து 40% டொமஸ்டிக்கா நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அது யாரெல்லாம் பண்றாங்கன்னா, பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ், அவங்க வந்து கரெக்டாக அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ஆர்டர் போட்டோம். பதுக்கல் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்கு. That's about this article. The next article related to the social media ban. So Andhra Pradesh government-ம் கர்நாடகா கவர்மெண்ட்டும் சின்ன குழந்தைங்க சோஷியல் மீடியாஸை பயன்படுத்துறத தடை பண்ணலாம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகா 13 வயசு, ஆந்திரா வந்து 13 வயசு, கர்நாடகா வந்து 16 வயசுக்கு மேல அவங்க மட்டும்தான் சோஷியல் மீடியாஸ் பயன்படுத்த முடியும் அப்படின்றது. சோஷியல் மீடியா யூ பீப்புள் நோ இன்ட்ராக்ஷன்ஸ் ஃபார் ஷேரிங், சேட்டிங், மெசேஜஸ், ஃபோட்டோஸ் எக்ஸெட்ரா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதெல்லாமே. சோஷியல் மீடியா பேனுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லைக் எப்படி பேன் பண்றாங்க அப்படின்னா, பை லைக் அவங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது, பை கிவிங் ஆதார் டீட்டெயில்ஸ், இல்லைன்னா பயோமெட்ரிக்ஸ், இல்லைன்னா ஐரிஸ் ஸ்கேன் கொடுக்கறது. ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து ஏஜ் வந்து ஐடி கார்டு கொடுக்கணும், இல்லைன்னா ஆதார் இந்த ஐரிஸ் ஸ்கேன்ஸ் இதெல்லாம் பண்ணுற மூலமாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். அப்படிதான் பண்ண முடியும். ஆஸ்திரேலியாவில் பண்ணாங்க. ஓகே, இன்டர்நெட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா எதனால இது வந்து இப்போ முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஜெனரலாகவே தெரியும். இருந்தாலும் டேட்டாஸோட நீங்கள் படிக்கணும். அரௌண்ட் 86% ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் ஆடியோ வீடியோ கண்டென்ட் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 90% யூசர்ஸ் வந்து விர்ச்சுவலாக அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறதுல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களாம். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக படங்களை பார்க்குறதுல லாட் ஆஃப் பீப்புள் ஆர் யூஸிங். 3% மட்டும்தான் எஜுகேஷன் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க, லைக் யூ பீப்புள். கரெக்ட் தானே? யூ ஆர் யூஸிங் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் offline current affairs preparation. Other than you people are not using. Okay, so Internet Report of India jointly prepared by IAMAI, Internet Mobile Association of India, and Kandar அப்படின்ற ஒரு அமைப்பு எடுத்தது. இந்தியாவில் 950 million in 2025 using internet. கரெக்ட் தானா? 950 million. யங்கர் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 57% யூசர்ஸ் வந்து 15லேருந்து 24 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. 57% யூசர்ஸ். 52% வந்து 25லேருந்து 44. 61% யூசர்ஸ் கன்சியூம்ட் ஒன்லி ஷார்ட் வீடியோஸ், ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறது. சரியா? உருப்படாமல் போகிறதுக்கான வழிகள் இதெல்லாம். தென் ஸோ நீட் ஃபார் த சோஷியல் மீடியா பேன் எதனால தேவை அப்படின்றப்போ, அல்காரிதம் பேஸ்ட் கண்டென்ட் கொடுக்கறதுல யூடியூபும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா திருப்பி உங்களை வந்து அதே கண்டென்ட் ரிலேட்டடாக பார்க்க வைக்கிறது. அப்போ உங்களை அதன் மூலமாக அடிக்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க டைம்
யூஸ் பண்ணுறதை அவங்க பிளான் பண்ணுறாங்க. அல்காரிதம் பேஸ்ட் கண்டென்ட்டை கொடுக்குறது. மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது பீப்புளோட 15லேருந்து 24. சில்ட்ரன் ஆஃபன் டெவலப் டிபெண்டன்சி. அது இல்லாமல் அவங்களால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் அவங்க போகிறாங்க. அது மாதிரி சைபர் க்ரூமிங், தட் இஸ் செக்ஷுவல் அபியூஸ் கண்டென்ட்ஸ் ஆல்சோ. இப்போ ஆபாசம் இல்லாத ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிற மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் குரூப்ல நம்ம நானே சொல்லக்கூடாது. ஸோ பீப்புள் ஆர் கிரியேட்டிங் அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் சில கம்பெனிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாமே வந்து ஃபெயிலியர். ஸோ குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறது. கன்சர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்னதான் பேன் பண்ணாலும், ஸோ பப்ஜி பேன் பண்ணப்போ விபிஎன் இதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண தான் செஞ்சாங்க. விபிஎன் நெட்வொர்க்ஸ் ஐபி அட்ரஸை பைபாஸ் பண்ண வில்லன்கள். அடுத்தனா ஓகே, ஐபி அட்ரஸ் மாஸ்கிங் பண்ணி யூஸ் பண்ணுறது. கொரியாவில், சவுத் கொரியாவில் தே இனிஷியேட்டட் சென்ட்ரல் லா ரெஸ்ட்ரிக்டட் 16க்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்க, 16க்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க கேம்ஸ் வந்து மிட் நைட்ல இருந்து 6 AM வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா அவங்களே அது ஃபெயிலியராக இது பண்ணி அந்த சட்டமே ஃபெயிலியர் ஆகி அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் அதே மாதிரி ஈவன் தோ தே ஹேவிங் லா நவ் பேனிங் தி சோஷியல் மீடியா ஃபார் யங்ஸ்டர்ஸ், அங்கேயும் வந்து ப்ராப்ளம்ஸாக சொல்கிறாங்க. அது மாதிரி அடாலசன்ட் மிஸ்மேட்ச் இருக்குது, எல்ஜிபிடிக்யூ, அர்பன், இதெல்லாமே ஜெண்டர் டிவைட் இருக்குது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில், இதெல்லாமே ப்ராப்ளமாக சொல்லப்படுது. So that's about this article. The next article, EPFO auto settlement. EPFO பத்தி மட்டும் படிச்சா auto settlement is nothing inoperative account. EPFO ன்றது Employment Provident Fund. The fund Provident Funds and Miscellaneous Act 1952 it was created by it's a statutory body. ஸ்டாட்யூட்னா சட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்டது. ஸோ இட் வாஸ் கண்ட்ரோல்டு பை 3 groups. தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்க, கம்பெனி பீப்புள் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. சேர்பர்சன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அவர் தான் ஹெட்டாக இருப்பார். இவங்க என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம், அதை இபிஎஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நாட் தட் இபிஎஸ், this is employment pension scheme. அப்போ then employment deposit linked insurance scheme 1976. இந்த மூணையுமே இவங்க தான் ஆப்ரேட் பண்றாங்க. இப்போ ஏதாவது கண்ட்ரி கூட நம்ம சோஷியல் செக்யூரிட்டி இந்தியன் கவர்மெண்ட் சைன் பண்ணுதுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இபிஎஃப் அத்தாரிட்டி. இது இவ்வளோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சா போதும். நியூஸ் என்ன அப்படின்னா இபிஎஃப் அக்கௌண்ட்ல நிறைய இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னா 1000 கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டே வந்து டெபாசிட் பண்ணப்பட்டு பல வருடங்களா அவங்க இபிஎஃப் எதுவுமே அவங்க கொடுக்கல அப்படின்னா இறந்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களோட அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருப்பாங்க, அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த காசை எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்றது ஆட்டோ செட்டில்மெண்ட். அவங்க கிளைம் பண்ணாமலே இந்த பணங்களை கொடுக்கறது, அதுக்கான ப்ராசஸை பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நீங்க இபிஎஃப் மட்டும் படிச்சுக்கோங்க. தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், வேர் டிஃபரன்ஸ் சிஸ்டம், ரைட்? ஃபினான்ஷியல், ஓகே, ஃபிஸ்கல் டெவல்யூஷன். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ் ஃபார் அர்பன் லோக்கல் பாடிஸ். இது ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 280 பிரசிடென்ட் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க எவ்ரி 5 years. There are how many members? 3 members. Chairperson plus 3 members. மொத்தம் 4 members இருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். The qualifications are mentioned under the Finance Commission Act. அதில் மென்ஷன் ஆயிருக்கும். அப்புறம் இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான டிஸ்ட்ரிபியூட் டாக்ஸ் பூல் எவ்வளோ கொடுக்கணும், கிராண்ட் எவ்வளோ கொடுக்கணும், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சாலிடேட்டட் ஃபண்டை ஆகுமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கான ஃபண்டு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கான ஃபண்ட் எல்லாமே அங்கே இருந்தால் போகும். அது ஆகுமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபண்டு கொடுக்கறதுல இஷ்யூஸ், தட் இஸ் 90% ஆஃப் த டோட்டல் கவர்மெண்டோட ரெவன்யூ வர்றது அர்பன் சென்டர்ஸ்ல இருந்து வருது. 67% ஆஃப் தி இந்தியாவோட ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்றதும் இந்தியாவோட அர்பன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ரூரல் தவிர்த்து அர்பன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 15th ஃபினான்ஸ் கமிஷன் 1.2 லட்சம் கோடியிலிருந்து 1.3 lakh crore வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா அன்னைக்கு ஜிடிபி வந்து 200லேருந்து 210 lakh crore இருந்துச்சு.
அதில் 1.2 1.3 lakh, that is 0.12% to 0.13% of GDP தான் அர்பன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கிராண்ட்ஸாக கொடுக்கறத அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் அதே பர்சன்டேஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிடிபி வந்து 400 lakh டபுள் ஆயிருக்கு, 400 lakh crore மாறி இருக்கு. ஆனால் அப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து 0.13%, தட் இஸ் 3.56 lakh crore தான் 75,000 ஆனுவலி கொடுக்குறாங்க 5 வருஷத்துக்கு. இது வந்து தப்பு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இதை பார்வையாக்கிறவங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் ஆர் 2 grants. ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் அண்ட் டிஸ்கிரிஷனரி கிராண்ட். ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் அண்டர் 275, ஆர்டிகல் 275. டிஸ்கிரிஷனரி கிராண்ட் 282. ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் ஸ்டேட்ஸுக்கு எது கொடுப்பாங்க அப்படின்னா மேண்டேட்ரியா கொடுக்கறது ரெவென்யூ டெபிசிட். இப்போ தமிழ்நாட்டுக்கு ரெவென்யூ டெபிசிட் இருந்துச்சு, ரெவென்யூ டெபிசிட் அதிகமாக இருக்கும்போது அதுக்கான ஃபண்டை கொடுக்குறது, அந்த டெபிசிட்டை கொடுப்பாங்க. பிளஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான ஃபண்டாக கொடுக்குறது. டிஸ்கிரிஷனரி கிராண்ட் எடுத்துக்கிட்டா இட் வாஸ் கிவன் ஃபார் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இதில் வராது. சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறது, இந்த பர்பஸுக்காக கொடுக்கறது. வேற டிசாஸ்டர் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி இது டிஸ்கிரிஷன், விருப்பப்பட்டா மட்டும் கொடுத்தா போதும். சென்ட்ரல் ஸ்பான்சர்ட்னா கொடுக்கணும், மற்றது எல்லாமே விருப்பப்பட்டு கொடுக்கறது. ஸோ இந்த கிராண்ட்ஸ்ல தான் வரக்கூடிய பிரச்சனை. அது மாதிரி அர்பன் லோக்கல் பாடியில் அகெயின் ஐ எம் டாக்கிங் 41% பாப்புலேஷன் 2031 இருப்பாங்க. இன்னைக்கு 31.91% அர்பன்ல இருக்காங்கன்னு சொல்லப்படுது. 2031 போகும்போது 41% பாப்புலேஷன் வந்து அர்பன் பீப்புளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா 670 மில்லியன் அர்பன் ரெசிடென்ட்ஸ் பை 2020. நவ் எக்ஸ்பெக்டட் 2036ல 600 மில்லியன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவங்களுக்கான தேவைகள், வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதுக்கெல்லாம் பண்றதுக்கு ஃபண்டு வந்து ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்றது, அது கொடுக்கப்படணும் அப்படின்றது. அது மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாமே டைடு ஃபண்டா இருக்கு. டைடு ஃபண்டுனா நீங்க வந்து நீங்க இதுதான் வாங்கணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டை கொடுத்துட்டு they are telling us to do this only. that is ஜல் சக்தி மிஷன்ல ஃபண்டை கொடுத்துட்டு பைப்பிங், அப்போ அதுக்கு தான் சொல்ல முடியும். பட் அந்த ஃபண்டை வந்து லோக்கலா அவங்களுக்கு, இப்போ அருணாச்சல் பிரதேஷுக்கு ஒரு தேவை இருக்கும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அர்பன் லோக்கல் பாடிஸுக்கு இன்னொரு தேவை இருக்கும். அப்படின்றப்போ அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம அவங்கள செல்ஃபா பண்றதுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடையாது அப்படின்றதான் ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தட் இஸ் தேர்ட் மிசைல் சிஸ்டம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் S-400 நவ். இந்த இந்தியன் வேரியன்ட்ல தான் நீங்க படிக்கும். ஒரே ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க, தேர்ட்ன்றது ரிலேட்டட் டு விச் கண்ட்ரி. அது 2016க்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். அது ஏன்னா அப்போ ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. குவாம் ஐலாண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண அமெரிக்காவோட தேர்ட் சிஸ்டம். தெர்மல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது அதோட பேரு. எண்டோஸ்பியர்ல இருந்து, எண்டோ அட்மாஸ்பியர்ல இருந்தும் சரி, எக்ஸோ அட்மாஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலை இதன் மூலமா ஸ்டாப் பண்ண முடியும். சவுத் கொரியால ஒன்று வச்சிருந்தாங்க, இப்போ நார்த் கொரியாவை இருந்து பாதுகாக்கிறதுக்காக, சவுத் கொரியாவை பாதுகாக்கிறதுக்கு இப்போ அதையும் இங்க கொண்டு வந்திருக்காங்க ஈரான் இஷ்யூஸ்னால. அப்போ தஹாட் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இந்தியா பொறுத்தவரை வி ஹேவிங் S-400. அதனாலதான் நம்ம பாகிஸ்தான் கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டோம். பிருத்திவின்றது நம்மளோட அடுத்த வேரியன்ட். இது இண்டிஜினியஸ்லி மேடு. 300ல இருந்து 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது. 200ல இருந்து 300. அப்புறம் அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வி ஹேவிங் 150ல இருந்து 200 கிலோமீட்டர்ஸ் போகக்கூடியது. அது மாதிரி பராக் 8 இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து உருவாக்குறோம். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் 100 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைக் அந்த த்ரெட்டை அட்டாக் பண்ணி அடிக்கக்கூடியது. அது மாதிரி ஆகாஷ் 45 இதுவும் நம்ம இண்டிஜினியஸ்லி மேட். ஸ்பைடர்னு ஒன்று வச்சுருக்கோம், தட் இஸ் கால்ட் அஸ் குவிக் ரியாக்ஷன் மிசைல் SAM ப்ராசஸ். SAMனு பேர், QSAM. 20ல இருந்து 50 கிலோமீட்டர் வேலை வரக்கூடிய மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்றோம். தஹாடை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அவங்க வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுக்கெல்லாம் அவங்க தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் S-400 நம்ம வாங்கியிருக்கோம். இனி அடுத்ததும் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் ரஷ்யா கிட்ட. அது மாதிரி தடை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன்டர்செப்டர் ட்ரக் மவுண்டட். அப்படின்னா வெஹிக்கிள்ல நம்ம எங்க வேணா அவங்க விருப்பத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். பிளஸ் தேர் இஸ் அ ரேடார் கால்ட் அஸ் ANTPY-2 ரேடார். இட் டிடெக்ட்ஸ் மிசைல் த்ரெட்ஸ். ஒரே நேரத்தில் பல இன்டர்செப்டர்ஸாக அனுப்பும், எதிரில் வரக்கூடிய மிசைலை அட்டாக் பண்ணி அழிக்கிறதுக்கு.
கிட்டத்தட்ட 6 லான்ச்சர்ஸ் இதில் இருக்குன்றாங்க. 48 ஒரே நேரத்தில் 48 இன்டர்செப்டர்ஸை ஒரு லான்ச்சர் அனுப்ப முடியும்ன்றாங்க. அப்போ ஒரு மிசைல் வந்தாலே அவங்க நிறைய அனுப்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ தகாட் டிசைன் டு ஆப்ரேட் லேயர்ட், தட் இஸ் எண்டோ அட்மாஸ்பியர், எக்ஸா அட்மாஸ்பியர். ரீசெண்டாக ஈரான்ல இருந்து அவங்களோட தகாடோட பேட்டரி சிஸ்டம் அவங்க வந்து ஃபெயிலியர் பண்ணாங்க. ஈரான்ல இல்லை, மிடில் ஈஸ்ட்ல இருந்து அமெரிக்காவோட, அதனால தான் அதை ரீலோகேட் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அண்ட் த நிர்பயா நிஷா சக்தி, நெக்ஸ்ட் நிஷா இனிஷியேட்டிவ். ஸோ இட்ஸ் கேரளாவோட இனிஷியேட்டிவ். இட்ஸ் அன் ஆப் பிளஸ் நைட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், நைட் நேரங்களில் ஈவினிங் 9 AM 9 PM இருந்து மார்னிங் 5 AM வரைக்கும் ரோட்ல டிராவலர்ஸ் இருப்பாங்க, பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, வேலைக்கு போயிட்டு வரவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக குவிக் ரெஸ்பான்சிவ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆப் SOS, அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். லைக் அப்புறம் 112 அப்படின்ற ஒரு நம்பர், அதில் உடனே அதுக்கான டீம் வந்து போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ கேன் யூஸ் இட் ஃபார் சொசைட்டி பேப்பர். ஸோ பெண்களுக்கு எதிரான அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதில் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. So with reference to the concept of disability adjusted life years, consider the following. Statement number 1, it measures the overall disease burden in population. Statement number 2, it combines years of life lost due to premature deaths and years lived with disability. Statement number 3, a higher DALY, that is disability adjusted life years value indicates better health outcomes in population. How many of these statements given above are correct? பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ். இது இதெல்லாம் ஃபின்லாண்ட் பார்டரிங்ல வருது. நார்வே, ஸ்வீடன், ரஷ்யா, எஸ்டோனியா, இது இதெல்லாம் வருது அப்படின்றத பார்த்து மார்க் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 3, with reference to the Resiana Dialogue 2026, consider the following statement. Statement number 1, it is a multilateral conference hosted annually by the Ministry of External Affairs in partnership with the Observer Research Foundation. Statement number 2, 11th edition of the dialogue was held under the theme of Samskara, Assertion, Accommodation, Advancement. Statement number 3, one of the thematic pillar, trade in the time of tariffs, focuses specially on the recovery and reinvention of global supply chains. Which of the statements given above is are correct? Path answer பண்ணிக்கோங்க. So that's about the questions. Now we will see the answers for the previous. Question number 1, answer is B. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.